ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு யூடியூப் சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா சங்கரா மீன் குழம்பு. அதை நம்ம எப்படி வைக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு நல்ல கோட்ஸோட இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய இளைய சமுதாயத்திற்காக. முயற்சி கடுமையாக இருந்தால் வெற்றி எளிதாக இருக்கும். ஓகேவா? ஃபாலோ திஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோட்ஸோட நான் என்னோடய சமையலை ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் சமைக்க போகிற சமையல் வந்து சங்கரா மீன் குழம்பு. வாங்க எப்படி சமைக்கிறாங்கிறத பார்க்கலாம். இப்போ போய் நம்ம சங்கரா மீனை அலசிட்டு வந்துடலாம். அலசிட்டு வந்துட்டு நம்ம குழம்புக்கு தேவையானதெல்லாம் வச்சு நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே வாங்க. நம்ம 1 கிலோ சங்கரா மீன் எடுத்து வச்சுருக்கோம். ஃப்ரெஷ்ஷான மீன். எவ்வளோ பெரிய பெரிய மீனாக இருக்குது பாருங்கள். மோஸ்ட்லி சின்ன மீனாக தான் கிடைக்கும். இன்றைக்கி நமக்கு பெரிய மீனாக கிடச்சிருக்கு. ஸோ நம்ம சமைக்கலாம். நம்ம சங்கரா மீனை அலசி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்ம தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். பச்சை மிளகா 3 எடுத்துருக்கோம். பூண்டு கொஞ்சோண்டு, தக்காளி, வெங்காயம் எடுத்துருக்கோம். இது புளி கரைசல் தண்ணி எடுத்துருக்கோம். மீனுக்கு தேவையான புளி கரைசல் தண்ணி. ஆயில் எடுத்துருக்கோம். மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள், கொத்தமல்லி இலை, ஒரு லெமன், வெந்தயம் 1 டீஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்து வச்சுருக்கோம். நம்ம இப்போ ஓவராலாக என்னென்னலாம் ஜாமான் எடுத்து வச்சுருக்கோங்கிறத நம்ம பார்த்துடலாம். நம்ம ஒரு வாழையில் ஃபுல்லாக நிரப்பி வச்சுருக்கோம். வாங்க சமைக்கலாம். அடுப்பை பற்ற வைக்கிறது தான் பெரிய வேலை. நம்ம பாலையை வச்சு எரிச்சிட்ருக்கோம். இப்போ அது நல்லா எரிய ஆரம்பிச்சிச்சுன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டினியூஸாக எரியும். அடுப்பு நல்லா எரிஞ்சிட்ருக்காது. எப்படி எரிட்டோம். இப்போ நம்ம சங்கரா மீனில் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். அடுத்து லெமன் நெக்ஸ்ட் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் லெமன் நம்ம ஆட் பண்ணி இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது அதில் எதுவும் கிருமி எதுவும் இருந்துச்சுன்னா நமக்கு அது போயிடும். அதனால தான் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். சட்டி நல்லா காஞ்சிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஆயிலை ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. அடுப்பு நல்லா எரியுது. இப்போ நம்ம வெந்தயத்தை ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போ வெந்தயம் போடுறோம். நெக்ஸ்ட் ஜீரகம் போடுறோம். நம்ம வெந்தயம் போட்டாச்சு. வெந்தயம் நல்லா வதக்கிட்டுருக்கு. அடுத்தது நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு கையோடு எடுத்து நம்ம பூண்டு சேர்த்துடலாம். பூண்டை கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா ஆட் பண்ணிடலாம். 3 பச்சை மிளகா போட்டிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணுறோம். கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். நல்லா வதங்கட்டும். பச்சை வடையெல்லாம் போட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். இப்போது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டாச்சு. மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸிங்கில் இருக்கட்டும். இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டுடலாம். ஓகே, மஞ்சத்தூள் நம்ம ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம மிளகாத்தூள் போட்டுடலாம். மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ணியாச்சு. கிண்டலாம் மிக்ஸ் பண்ணுவோம். நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த நெக்ஸ்ட் நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணணும். நம்ம அடி பிடிச்சிடக்கூடாது. நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். நம்ம மசாலா போட்டோம்னா கண்டினியூஸாக நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. அகைன் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். கொஞ்சம் மிக்ஸ் ஆகி நம்ம எல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. 2 டீஸ்பூன் நம்ம உப்பு போடுறோம். கண்டினியூஸாக நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதான். நல்லா அடுப்பு எரிச்சிட்ருக்கு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு புளி தண்ணி ஊற்றுறோம். ஒரு தடவை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா மசாலாலாம் சட்டியில் ஒட்டிருக்குல்ல, அதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மசாலாலாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம்.
இப்போ கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு எடுத்து ஒரு கைப்பிடி அளவு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக நம்ம இறக்கும் போது ஃபுல்லாக ஆட் பண்ணி நம்ம இறக்கிக்கலாம். இப்போதைக்கு ஃப்ளேவருக்கு லைட்டாக ஆட் பண்ணிக்கிறோம். எங்கள் வீட்டில் உள்ள தாரு எப்படி இருக்கு பாருங்கள். எந்த ஒரு உரமும் போடாமல் வளர்ந்தது. ரசாயன ஃபெர்டிலைசர்லாம் இல்லாமல் இயற்கையான முறையில் மண்ணோட சத்தை மட்டும் வச்சு வளர்ந்தது. நைஸ்ண்ணா. பார்த்தீங்களா, இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா கொதி வந்தோடனே நம்ம சங்கரா மீன், நமக்கு சுத்தம் பண்ணி வச்சுருக்க சங்கரா மீன் எடுத்து குழம்புல போட்டுடலாம். குழம்புல போட்டு கொஞ்ச நேரம் 5 மினிட்ஸ் அடுப்பில் வச்சுட்டு நம்ம இறக்கிடலாம். ஓகேவா, பார்க்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கொதிச்சிட்ருக்குன்னு பாருங்கள். நல்லா கொதி வந்துட்டு. ஸோ விறகு அடுப்பில் நம்ம வச்சோம்னாலே நமக்கு டேஸ்ட் கிடைக்கும். நம்ம எப்போதுமே விறகு அடுப்பு யூஸ் பண்ணுறது மீன் குழம்புக்கெலாம் நம்ம நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்சம் கொதி வந்தோடனே நம்ம மீன் போட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. அதை எடுத்து நம்ம மீனை போட்டுடலாம். போ சங்கரா மீன். நம்ம லெமனு மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சு அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதை இப்போ நம்ம எடுத்து குழம்புல போட்டுடலாம். ஸோ மீனை நம்ம ஆட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே ஆட் பண்ணி முடிச்சுட்டு கரண்டியால் ஒரு கிண்டு மட்டும் கிண்டி வச்சிடணும். ரொம்ப கிண்டா மீன் உடஞ்சிரும். கடல் மீன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், உடஞ்சிரும். ஸோ ஒரு கிண்டிட்டு நம்ம மூடிடலாம். பாருங்கள் கைஸ், எப்படி கொதிச்சிட்ருக்கு குழம்பு. நல்லா சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதிக்கிட்டோம். மீன் போட்டாச்சு. மீன் போட்டோன்னா இப்போ நம்ம நல்லா கொதி வந்துட்டு நான் ஒரு பிடிச்சிருச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்ம ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை இலை கொஞ்சோண்டு, அதே மாதிரி கொத்தமல்லி இலை கொஞ்சோண்டு மேலே தூரம். ஸோ நமக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஃபைனல் டச்சு நம்ம இறக்க போகிறதுனால அப்படியே இறக்கிட்டு நம்ம எதுவும் மிக்ஸ் பண்ண போகிறதில்ல. அப்படியே நம்ம போட்ட கையோட நம்ம இறக்கி கீழே வச்சு அதை நம்ம சாப்பிட போகிறோம். ஓகேவா. இந்த சங்கரா மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்காக உங்களுக்கு தேங்க்யூ. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.